Children, today let me continue the remaining part of the history unit 6, the Middle Ages. Now let this is about Arabian disintegration of Arab Empire and rise of Seljuk Turks, Crusades and fall of Seljuk Turks, impact of Crusades, feudalism, Ottoman Empire. First, Arabian. Abu Bakr and Omar, who succeeded Prophet Muhammad as Caliph or Caliph, laid the foundation for an Islamic empire. அதாவது முகமது அவரை தொடர்ந்து அபுபக்கர் அண்டு ஓமர் அப்படிங்கிறவங்க தான் இந்த காலிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு அடித்தளம் இடுறாங்க. காலிஃப் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் ஆகட்டும், டெம்பரல் ஆகட்டும், அதனுடைய லீடரை தான் வந்து எப்படி இஸ்லாமில் அழைப்பாங்க அப்படின்னா காலிஃப் அப்படின்னு அழைப்பாங்க. In a short period of time, the Arabs defeated both the Eastern Roman Empire and the Sassanid king of Persia. இவங்க பதவி ஏற்றவுடனே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரையும் பெர்சியாவில் இருக்கக்கூடிய சசானிட் கிங் அப்படிங்கிறவங்களையும் தோற்கடித்து அந்த பகுதியையும் கைப்பற்றுறாங்க. ஜெருசலேம் அப்படின்னு சொல்லக்கூடியது த ஹோலி சிட்டி ஆஃப் ஜூஸ் அண்டு கிறிஸ்டியன்ஸ், அவங்களுடைய புனித தலம் தான் ஜெருசலேம் அப்படிங்கிறது. அதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, கைப்பற்றிக்கிறாங்க. வாஸ் ஓன் by the Arabs and the whole of Spain and Persia came under the new Arab Empire. இவர்களுடைய கீழ் கொண்டு வந்துடுறாங்க அந்த ஜெருசலேம் அப்படிங்கிறதையும். இஸ்லாம் அட்வொகேட்டட் சிம்பிளிசிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. இஸ்லாம் அப்படிங்கிறது மிக எளிமையான தன்மையும் சமத்துவத்தையும் கொண்டிருந்தது. இந்த கருத்துக்கள் தான் மற்ற மக்களையும், அதாவது பழமை முறைகளில் அவங்க வந்து சுரண்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக்களும் இந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இதுக்கு வந்து மாறுறாங்க. These two ideas impressed people fed up with the old order of oppression and exploitation. The Arabs easily overran many regions. Egyptians had suffered much under the Roman Empire and so they opted for Arabs. அந்த ரோமன் பீப்புளெலாம் வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ரோமன் எம்பையரால் சஃபர் ஆனதுனால மிக எளிதில் இஸ்லாம் மதத்துக்கு வந்து அவங்க வந்து ஆப்ட் ஆயிடுறாங்க. Led by the General Tariq, the Arabs, after conquering Morocco and Africa, crossed into Europe and took Spain, which they ruled for many hundred of years. அந்த ஜெனரல் வந்து தாரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையில் அந்த மொரோக்கா, ஆஃப்ரிக்கா இருக்கக்கூடிய மொரோக்கா, அதையும் கிராஸ் பண்ணி யூரோப்பில் இருக்கக்கூடிய ஸ்பெயின், இந்த பகுதியெல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆட்சி செய்கிறாங்க. The Arabs, until then largely nomads from the deserts, became the rulers of mighty empire. They were called Saracens. Saracens அப்படின்னு சொல்லக்கூடியது சஹரா அண்டு நசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலைவனங்களில் இணைந்து வாழக்கூடிய மக்களை தான் வந்து சாராசென்ஸ் அப்படிங்கிறது. அங்கே இருக்கவங்களையும் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த நாடோடியின மக்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பர்த் ஆஃப் சன்னி அண்டு சியா செக்ட். அதாவது இஸ்லாமில் அந்த லீடர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் பிரிவுகள் ஏற்பட்டது. அதை தான் வந்து சன்னி அண்டு சியா செக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரூல் ஆஃப் ஒமையத் ஆர் உமையத் டைனாசிட்டி. இதுலேயே வந்து 2 டைனாசிட்டி இஸ்லாம்லேயே ஏற்படுது. ஒன்று வந்து உமையத் கலிஃபாஸ் அப்படின்னு சொல்கிறது, செகண்ட் வந்து அப்பாசிட் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு உமையத் அப்படின்னு சொல்லக்கூடியது முகமதுனுடைய ஃபேமிலியில் வந்தவங்க, அவங்களுடைய மகன், அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க. அப்பாசிட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்களுடைய மாமா வழி வந்தவர்கள். இதுதான் வந்து உமையத் டைனாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. த காலிஃப் பிலாங்கிங் டு எ பிரான்ச் ஆஃப் முகமதுஸ் ஃபேமிலி known as Umayyad or Umayyad ruled for about 100 years. Damascus was their capital. இவங்களுடைய அந்த உமையத் டைனாசிட்டினுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எது அப்படின்னு கேட்டோன்னா டமாஸ்கஸ். தே டெவலப்டு எ நியூ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நோன் அஸ் சாராசனிக் ஆர்கிடெக்சர். அவங்க வந்து ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு புதிய கலையை கொண்டு வர்றாங்க, அதுதான் சாராசனிக் அப்படின்னு சொல்கிறது. இது நாளடைவில் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் அந்த சாராசனிக் ஆர்கிடெக்சர் கலை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வந்தது. The Muslim Arabs carried Islam far and wide, but while they were fighting at a distant lands, the Arabs at home were quarreling. இந்த முஸ்லீம் வந்து மற்ற தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லேயும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப தூரமாக போகிறாங்க. அப்போ தான் இவங்களுக்குள்ளேயே உள்ளேயே பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அப்போ தான் அலி த சன் இன் லா ஆஃப் ப்ராஃபிட் முகமது அண்ட் ஹிஸ் சன் ஹுசைன் வேர் மர்டர்ட். அப்போ தான் அவங்களுடைய மகனும் மருமகனும் கொல்லப்படுறாங்க. Umayyads were overthrown by Abbasids. This branch descended from Prophet Muhammad's uncle Abbas
and hence his followers were called Abbasids. அப்பாசிட்ஸ் அப்படின்னு அப்பாசித்துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது அவர்களோட முகமதினுடைய மாமா வழி வந்தவர்கள். Abbasid rule began in 750 AD, assuming the title of the commander of the faithful. அவங்கள வந்து எப்படி அழைக்கிறது அப்படின்னா நம்பிக்கையாளர்களின் தளபதி அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தோடு பதவி ஏற்றுக்கிறாங்க. Abbasid Caliph wielded authority as any other emperor. The Abbasids tried to rival the old empire's splendor in splendor. அவங்க வந்து மற்ற பகட்டான விஷயங்களில் ஏனைய அரசுகளோடு போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கேபிட்டலை வந்து டமாஸ்கஸ்லேருந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத்துக்கு மாற்றுறாங்க. கேபிட்டலை வந்து மாற்றுறாங்க. பாக்தாத் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேபியன் த சிட்டி ஆஃப் அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா பாக்தாத்துங்கிறது மிகப்பெரிய அரண்மனைகளையும் பப்ளிக் ஆஃபீஸஸையும் ஸ்கூல் காலேஜஸ் இதையெல்லாம் கொண்ட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து சிட்டி ஆஃப் அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் உலக அளவில் இருக்கக்கூடிய வணிகமும் இங்கே நடைபெற்றது. நிறைய பேர் இதை வந்து பார்வையிடுவதற்காக இங்கே வருவாங்க. நெக்ஸ்ட்டு அராப்ஸ் ஸ்காலர்லி பர்சியூட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அரேபியரினுடைய அறிவுசார் முயற்சிகள் அப்படின்னு சொல்கிறது. அபாசிட் கலீஃப் டிட் நாட் attempt to conquer நியூ லேண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதிய இடத்தையெல்லாம் கைப்பற்றணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. இன்ஸ்டெட் தே ட்ரைடு டு கன்சாலிடேட் த எம்பையர். தே வேர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்காலர்லி பர்சியூட்ஸ். அறிவு சார்ந்த முயற்சிகளில் தான் இவங்களுடைய இன்ட்ரெஸ்டானது அதிகமாக இருந்தது. த அரப்ஸ் had a scientific spirit of inquiry. In some subjects like medicine and mathematics, they learned much more from India. இவங்க வந்து அதிகமான அறிவுசார் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. அது மருத்துவம், கணிதம் இந்த துறைகளில் பலவற்றை அவங்க வந்து நம்ம இந்தியாவிலேருந்து கற்றுக்கிட்டாங்க. Many students from Arabia went to Taxila to learn medical education. நம்ம இந்தியாவில் வந்து டக்ஸிலா அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க. By the time Taxila was a popular medical university, Indian scholars and mathematicians came in large numbers to Baghdad. Sanskrit books on medicine and other subjects were translated into Arabic. நிறைய மெடிசன் புக்ஸ் எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜிலேருந்து அரபிக் லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்ரேஷன் ஆஃப் அரப் எம்பையர் அண்ட் ரைஸ் ஆஃப் செல்ஜூக் டர்க்ஸ். அதாவது அரேபிய பேரரசினுடைய சிதைவும் செல்ஜூக் அப்படின்னு சொல்லக்கூடிய டர்க்ஸினுடைய எழுச்சியும். த அபாசிட் எம்பையர் வாஸ் அட் த ஹைட் ஆஃப் இட்ஸ் க்ளோரி டியூரிங் த ரீஜன்ஸ் ஆஃப் ஹாரூன் அல் ரஷீத். அந்த ஹாரூன் அல் ரஷீத் அவருடைய காலகட்டத்தில் தான் புகழினுடைய உச்சத்தில் வந்து அந்த அபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரரசானது இருந்தது. அவர் இறந்த பிறகு அதெல்லாம் வந்து அப்படியே சிதைய ஆரம்பிச்சது. Soon after his death, the Arab Empire started disintegrating. Independent kingdoms arose everywhere. அங்கங்கே இருந்த அவங்களுடைய இறப்பிற்கு பிறகு அங்கங்கே இருந்தவங்களாம் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. The Caliph became more and more powerless to control those kingdoms. அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ தான் the Turks who had become Muslims succeeded in taking possession of Baghdad. அப்போ தான் அவர்களெல்லாம் இஸ்லாமியர்களாக மாறிய துருக்கியர்கள் வந்து பாக்தாத்தையே கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி they also defeated the Byzantine army of Constantinople and posed a challenge to the European states. ஐரோப்பிய நாடுகளுக்கு சவாலாக வந்து இவங்க பைசாண்டிய படைகளையும் தோற்கடித்து அவங்களுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கே வந்து சவாலாக திகழ்கிறாங்க. The Christian pilgrim to the holy city of Jerusalem were put to a lot of hardships by the Turks. The resultant conflict led the Crusades. இப்போ தான் அந்த குருசேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலுவை போர்கள்னு சொல்லக்கூடியது ஏற்பட ஆரம்பிச்சு. கிறிஸ்டியன்ஸுக்கும் இஸ்லாமுக்கும் இடையே ஏற்பட்ட போரை தான் வந்து குருசேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. குருசேட்ஸ் அப்படிங்கிறது சிலுவை போர் அப்படின்னு சொல்கிறது. இஸ்லாமியர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் ஏற்பட்டது தான் குருசேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. The Pope and the Church called upon all the Christian peoples of Europe to march to the rescue of the holy city. அந்த கிறிஸ்டின்ஸினுடைய ஹோலி சிட்டி தான் ஜெருசலேம் அப்படின்னு சொல்கிறது. The Crusaders had to fight against the Seljuk Turks who controlled those parts. The struggle between Christianity and Islam beginning in 1095 continued for nearly 200 years and it's called the Crusades.
1095 ஆரம்பித்து 200 இயர்ஸாக வந்து அந்த ஜெருசலேம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் கிறிஸ்டியனுக்கும் இஸ்லாமுக்கு இடையே போர் ஏற்பட்டுச்சு. அதை தான் வந்து குருசேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த குருசேட்ஸ் டிட் நாட் அச்சீவ் த டிசையர்டு எண்ட். அது வந்து ஒரு முடிவுக்கே கொண்டு வர முடியல. ஜெருசலேம் கண்டினியூடு டு ரிமைன் இன் ஆட்டோமான் ஹேண்ட்ஸ் ஃபார் அனதர் 700 இயர்ஸ். செல்சிக் டர்க்ஸ்கிட்ட ஆட்டோமான் டர்க்ஸ்கிட்ட வந்து அது கைமாறி ஒரு 700 ஆண்டுகளாக அவங்க வந்து அவங்களுடைய வசத்தில் அது இருக்குது. திஸ் கண்டினியூஸ் ஃபைட்டிங் அசோசியேட்டட் வித் குருசேட்ஸ் வீக்கெண்ட் த செல்சிக் டர்க்ஸ். இந்த தொடர் சிலுவை பொருளால் செல்சிக் டர்க்ஸும் வந்து வீக் ஆகிறாங்க. அப்போ தான் மங்கோல் இன்வேசியன் ஃப்ரம் த ஈஸ்ட் சைடு லிண்ட் திஸ் காஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் லைக் ஸ்டார்டட் ஷிஃப்டிங் தேர் அட்டென்ஷன் டுவோர்ட்ஸ் த அட்வான்சிங் மங்கோல்ஸ். மங்கோலியர்கள் வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து போர் தொடுத்து இங்கே வர்றாங்க. இந்த சிலுவை போர்களோட பிரச்சனைகள் வந்து ஓரங்கட்டுறாங்க. ஏன்னா மங்கோல்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க அதை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த குருசேட்ஸ் போரை நிறுத்தி வச்சுட்டு மங்கோல்ஸ் பக்கம் வந்து தங்களுடைய கவனத்தை திருப்புறாங்க. led by Genghis Khan, the destruction of Baghdad in 1258 AD by the Mongols put an end to what remained of the Abbasid Empire. அந்த பாக்தாத் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மங்கோல்ஸ்னால் கைப்பற்றப்பட்டு அழிவுக்கும் உள்ளாகுது. அப்போ தான் இந்த அப்பாசித் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரரசினுடைய எஞ்சியதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் குருசேட்ஸ், அதனுடைய தாக்கம். குருசேட்ஸ் போர் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபியூடல் ரிலேஷன்ஸ் குருசேட்ஸ் என்டர்டு த ஃபியூடல் ரிலேஷன்ஸ், அதாவது நிலம் பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு முறைக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது. மெனி ஆஃப் த நோபல்ஸ் ஹூ வென்ட் டு ஈஸ்ட் டு டேக் பார்ட் இன் த குருசேட்ஸ் எய்தர் ஸ்டேடு டூ லாங் பீரியட் ஆர் டிட் நாட் ரிட்டர்ன். அங்கேருந்து நிறைய பேர் வெளியில் போனவங்க திரும்பி அங்கே வந்து ரிட்டர்ன் ஆகவே இல்லை. த சேஃப் டுக் அட்வான்டேஜ் ஆஃப் தேர் ஆப்சன்ஸ் டு பிரேக் அவே ஃப்ரம் தேர் பாண்டேஜ் ஆஃப் த சாயில். அந்த பண்ணை அடிமைகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த பண்ணை அடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பலர் வந்து நிலத்தோடு தங்களை அவங்க வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த அடிமை கட்டுகளெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வர்றாங்க. இன்க்ரீஸிங் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் லெட் டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேடு. கீழே நாட்டு பொருள்களுக்கான தேவைகள் அதிகரித்ததுனால வியாபாரமானது மற்ற நாடுகளோடு பெருக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி வெனிஸ், ஜெனோவா அண்ட் பீஸா emerged as important commercial centers in the Mediterranean region. அதாவது மெடிட்டேரியன் ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளினுடைய வாணிபமானது பெருக ஆரம்பிச்சிச்சு. இந்த பகுதிகள் வந்து முக்கியமான வணிக நகரங்களாக மாறுச்சு. கான்ஸ்டான்டினோபிள் ceased to be the middle man in the trade between east and the west. கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியானது ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வணிக நகரமாக விளங்கியது. The elimination of powerful nobles had its influence in strengthening the monarchy in France and England. வலிமை வாய்ந்த நிலப்பிரபுக்கள் அப்படின்னு சொல்ல அழிஞ்சு போனாங்க. ஒரு வகையில் இங்கிலாந்து, பிரான்ஸு போன்ற நாடுகள்லையும் இந்த முடியாட்சியானது வலுப்பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. One notable outcome of Crusades was the loss of prestige suffered by Pope and Papacy. அதில் அந்த இதனுடைய விளைவு அப்படின்னு சொல்லி அந்த சிலுவை போர்களினுடைய குறிப்பிடத்தகுந்த ஒரு விளைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போப்பாண்டவர்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கும் அவருடைய ஆட்சி முறைக்கும் அவர்களுடைய செல்வாக்கையும் மரியாதையும் இழக்க நேர்ந்தது. மங்கோல்ஸ் அண்டு செங்கிஸ்கான். மங்கோல்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய படைத்தலைவன் அப்படின்னாவே செங்கிஸ்கான் தான். இவங்க வந்து ஒரு நோமட்ஸ் நாடோடிகளாக இருந்தவங்க. தேவர் ஹெட்ஸ்மேன், போர்த்திறன் கொண்டவங்க வந்து செங்கிஸ்கானை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கிட்டு அவருடைய தலைமையில் தான் எல்லா பகுதிகளுக்கும் வந்து படையெடுத்தாங்க. அது மிடில் ஏஜஸில் தான், இந்த மிடில் ஏஜஸ் பீரியடில் தான் அவங்களுடைய போர்களும் ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டோமான் எம்பையர். when the Mongols advanced across Asia, Ottoman Turks fled and took asylum under Seljuk in Western Asia. இந்த ஆசியாவே முழுவதுமே மங்கோலியர்கள் வந்து மத்திய ஆசியா பகுதிகளிலிருந்து வந்தவங்க. இவங்க முன்னேறிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த உதுமானிய ஆட்டோமான் டர்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து தப்பியோடி மேற்காசியாவில் செல்சியூக் டர்க்கிட்ட வந்து அடைக்கலம் புகுறாங்க. த செல்சியூக் டர்க்ஸ் வீக்கெண்ட். அப்போ தான் இந்த செல்சியூக் துர்க்கியர்களும் வலிமையிலேருந்து இந்த
தங்களுடைய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. தே கிராஸ்டு ஓவர் டு யூரோப் அண்ட் ஆக்குபைடு பல்கேரியா அண்டு செர்பியா அண்ட் மேட் ஆட்ரியா நோபல் தேர் கேபிட்டல். அவங்களுடைய தலைநகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எது அப்படின்னா அட்ரியா நோபல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவர்களுடைய தலைநகரம். அந்த பல்கேரியா செர்பியா ஐரோப்பாவுக்குள்ளேயும் புகுந்து பல்கேரியா செர்பியா பகுதிகளை கைப்பற்றி ஆட்ரியா நோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்து அவங்களுடைய தலைநகரமாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி அட்டாக்கிங் கான்ஸ்டாண்டினோபிள் தே சரவுண்டட் இட் அண்ட் வேர் பைடிங் தேர் டைம். The conquest of Constantinople in 1453 AD. அப்போ தான் இந்த ஆட்டோமன் டர்க்ஸால் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியானது 1453 அவங்க கைப்பற்றாங்க. பை முகமது செகண்ட் ஹெல்ப்டு எஸ்டாப்ளிஷ் ஆட்டோமான் இந்த பால்கன்ஸ் பிளாக் சி அண்ட் த மிடில் ஈஸ்ட். பால்கன் பகுதியில் பிளாக் சீயில் அதாவது கருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த கான்ஸ்டாண்டினோபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபியூடலிசம், நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெஸ்பைட் த ஹோல்ட் ஆஃப் பவர்ஃபுல் ரிலிஜியன் சச் எஸ் கிறிஸ்டியானிட்டி அண்டு இஸ்லாம். அது வலுவான மதங்களாக இந்த கிறிஸ்டியனும் இஸ்லாமும் மிகப்பெரிய செல்வாக்கை வந்து மக்களிடையே ஏற்படுத்த ஆரம்பிச்சு, பொருளாதார ரீதியிலையும் ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. த கிங் சப்போஸ்டு டு ரெப்ரசன்ட் காட் அண்ட் எர்த். அந்த பூமியில் வந்து கடவுளினுடைய பிரதிநிதியாக அரசர் வந்து நிலப்பிரபுத்துவத்தினுடைய தலைவராக கருதப்படுறாரு. வாஸ் அட் த ஹெட் ஆஃப் த ஃபியூடல் ரீஜியம். Immediately after him were the great nobles known as dukes, counts, earls. இவங்க தான் வந்து இவங்களாம் வந்து இந்த டியூக்கு, கவுண்ட்டு, ஏர்ல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. The nobles in turn had vassals of their own, dividing and distributing their fief to lesser nobles called viscounts or barons. இந்த நிலப்பிரபுத்துவ அடிப்படையில் அரசர்கிட்ட இருந்து நிலங்கள்லாம் பெற்றுக்கிட்டு அவருக்காக போரிட சம்மதித்த வகுப்பினர் தான் இவங்க. இந்த அரசர் வந்து நிலங்களையெல்லாம் பிரித்து இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இவங்கள தான் தாங்கள் பெற்ற நிலங்களை வந்து எப்படி துண்டுகளாக பிரித்தாங்க அப்படின்னா பிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய துண்டுகளாக நிலத்தை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் இன் திஸ் ஆர்டர் வேர் த நைட்ஸ் ஹூஸ் பிஃப்ஸ் குட் நாட் பி டிவைடட். தங்களுக்கு கீழே இருந்த வைஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் விநியோகம் செஞ்சுருக்காங்க. இந்த வரிசையில் இறுதி இடம் பெற்றவங்க தான் இந்த நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பணி வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகே, அட் த பாட்டம் வேர் த வில்லியன்ஸ் ஆர் செர்ஃப் தே ஆர் கால்டு ஸ்லேவ்ஸ். அவங்கள தான் கடைசி என்ன அழைக்கிறாங்க, அடிமைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த ஃபியூடல் சிஸ்டம் விச் சென்டர்ட் அரவுண்ட் வாஸ்லேஸ் தேர் வாஸ் நோ ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆர் ஃப்ரீடம். இந்த ஆண்டியிருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மையமாக கொண்ட நிலப்பிரபுத்துவ முறையில் சமத்துவம், சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து இடம் இல்லை. தேர் வாஸ் நோ ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆர் ஃப்ரீடம். அந்த சமத்துவம், சுதந்திரத்துக்கெலாம் இங்கே ஃபியூடல் சிஸ்டத்தில் வந்து இடம் கிடையாது. தேர் வேர் ஒன்லி ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். அவங்க வந்து கடமைகளுக்கு மட்டுமே உரிமை, தங்களுடைய உரிமைகளை வந்து கடமைகளும் மட்டுமே இருந்தது. உரிமைகளும் கடமைகளும் மட்டும்தான் இருந்துச்சு. The bishops, abbots and cardinals, the priest next to Pope cardinals. Bishops, religious head in district level, abbots, chief among the Christians, priest and the church came under the socio-political structures. இந்த பிஷப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாவட்ட அளவிலான மத தலைவராக இருந்தாங்க. அபாட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிறிஸ்துவ மத குருக்களினுடைய தலைவராக இருந்தாங்க. இந்த கார்டினல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மத குருவாக செயல்பட்டார். த நொபிலிட்டி அண்ட் த கிளர்ஜி டிட் நாட் டு எனி ஃபிசிக்கல் ஒர்க். அவங்களுக்கு வந்து இந்த பிரபுக்களுக்கும் அந்த கிளர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் மதகுருமார்களுக்கும் பிரபுக்களுக்கு வந்து உடல் உழைப்பில் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ த burden of producing the food and other necessities of life fell on the peasants and artisans. அந்த பிசப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நோபல்ஸுக்கு வந்து எந்த விதமான உடல் உழைப்பும் கிடையாது. இதெல்லாம் செஞ்சவங்க யார், உடல் உழைப்புக்கு உரியவங்க அப்படின்னா பெசன்ஸ், விவசாயிகளும் அந்த கலை இதை செஞ்சவங்களும் தான் உடல் உழைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சர்ச்,
திருச்சபை அப்படின்னு சொல்லக்கூடியது. நியூ எலமெண்ட்ஸ் were included in Christian theology. They were the theory of priesthood and the theory of sacraments. கிறிஸ்துவ இறையியலில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து புதிய அம்சங்கள் எல்லாம் வந்து அவங்க சேர்த்தாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறது, த தியரி ஆஃப் பிரிஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சமய குருமார் கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் ஸ்கார்மன்ஸ், புனித சடங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. திஸ் டூ எலமெண்ட்ஸ் இன்க்ரீஸ்டு த பவர் ஆஃப் த கிளர்ஜி. இவங்க வந்து அந்த அதிகாரத்தை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் பாருங்கள், எக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த எக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது திருச்சபை விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அங்கே இருந்தா அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிறிஸ்துவனா இருந்தால் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, தகுதி என்ன இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியதை அந்த எக்ஸ் கம்யூனிகேஷனில் வரும் பொழுது அதை வந்து அந்த மனிதருக்கு வந்து அங்கே மறுக்கப்படுவாங்க. அதாவது இவங்க சொல்லக்கூடியதை அவங்க கேட்கல அப்படின்னா அதில் வந்து அவங்கள மத விளக்கம் செய்வாங்க. அதுதான் திருச்சபையில் வந்து அவர் வந்து உள்ளே வரக்கூடாது, அவர் சப்போஸ் இறந்துட்டாலும் அவருடைய பாடியை வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த இதுக்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது. அதுதான் அந்த கல்லறை தோட்டம்னு சொல்கிறாங்களே, அங்கே கொண்டு வந்து புதைக்க முடியாது. அதுதான் வந்து எக்ஸ் கம்யூனிகேஷன், திருச்சபை விளக்கம்னு சொல்கிறது. அதே மாதிரி இன்டர்டிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மத விளக்கம் அப்படின்னு சொல்கிறது. அந்த கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலீஜியன்லேருந்தே அவங்கள வந்து ஒதுக்குறது, அதுதான் இன்டர்டிக்ட். அவர் மேலே வந்து எதையாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை வந்து இதிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விளக்கம் செய்கிறது, அதுதான் இன்டர்டிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, த growth ஆஃப் த சர்ச் இன் த லேட்டர் மிடில் ஏஜஸ் வாஸ் அக்கம்பைன்ட் பை த ரைஸ் ஆஃப் ambitious பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அப்போ தான் வந்து நிறைய தலைவர்களினுடைய எழுச்சி, அரசியல் தலைவர்களுடைய எழுச்சியும் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் கன்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஜெர்மன் எம்பரர் ஹென்ரி IV அண்ட் போப் கிரிகோரி VII. Pope by the means interdict succeeded in making the emperor to abdicate the throne. அப்போ தான் பதவி விலக செய்கிறாங்க. அந்த போப் வந்து மத விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த 4ஆம் ஹென்ரியை வந்து மத விளக்கம் செய்கிறாரு. இவர் வந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மத விளக்கம் செய்கிறாரு. பை மீன்ஸ் of interdict, Pope Innocent III forced King John to recognize England and Ireland as fiefs of the papacy. Many pious Christians now began to reason Pope's institution into the state affairs. இவங்க அதிலிருந்து வெளியில் வந்தவங்க சமய பற்றாளர்கள்லாம் போப்பாண்டவரை வந்து அரசு அதிகாரத்தில் தலையிடுவதை வெறுக்க தொடங்கினாங்க. அதாவது அரசியல் அதிகாரத்தில் வந்து போப் வந்து தலையிடக்கூடாது, அதை வந்து வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியா இந்த கொரஸ்பாண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த பீரியட் அப்படின்னு சொன்னோம்னா ஹன் எம்பையர்ஸு, அடுத்தது வந்து சாளுக்கியாஸ். இந்த ரெண்டு நீங்கள் 7th பார்த்துருப்பீங்க, ஹன் எம்பையர்ஸு, சாளுக்கியாஸ் அப்படிங்கிறது இவங்க தான் நம்ம இந்தியாவில் ஆட்சி செஞ்சவங்க. அந்த சேம் பீரியடில் நம்ம இந்தியாவில் ஆட்சி செஞ்சவங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். இது மீதி இருக்கக்கூடிய அந்த லெசனில் இருக்கக்கூடிய மீதி டாப்பிக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு 1 or 2 டைம்ஸ் கேட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.